எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் 56வது பிரவச்சனம். 56வது பிரவச்சனம் என்னன்னா, இங்கு பால் பொங்கும் என்றேனோ வடுக நம்பியை போலே அப்படிங்கிறதாக இது பாட்டு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இதுக்கு ஒரு கதையே இருக்கு. இந்த வடுக நம்பி யாருன்னா, வடுக நம்பி மேல்கோட்டைக்கு பக்கத்தில் மிர்லே சாலி கிராமம்னு ஒரு இடம் இருக்கு. மிர்லே சால கிராமம்னு நான் போயிருக்கேன் அந்த இடத்துலாம். அந்த சால கிராமம் அந்த ஊர் தான் அவரோட சொந்த ஊர். அவர் அங்கே ராமானுஜர்கிட்ட வந்தார். ராமானுஜர் 12 வருஷம் இதுக்கு போயிருந்தார் இல்லையா, மைசூருக்கு போயிருந்தார் இல்லையா, அது பின்னாடி கதை சொல்கிறேன். அந்த மைசூருக்கு போயிருந்தப்ப மைசூரில் என்ன பண்ணார், மைசூரில் எல்லா வைஷ்ணவாலையும் ஸ்ரீ வைஷ்ணவாலையெல்லாம் உருவாக்கிட்டார். ராமானுஜர் இல்லைன்னா நீங்கள் மைசூர் எங்கான்றா பாருங்க, அவளே இருந்திருக்க மாட்டான், ஸ்ரீ வைஷ்ணவாலே இருந்திருக்க மாட்டான். அந்த மேல்கோட்டையில் போய் தங்கி அங்கே பெருமாளை ஒரு தடவை அவர் படுத்துட்டு இருக்கார். மேல்கோட்டையில் படுத்துட்டு இருக்கும்போது பெருமாள் கனவுல சொல்கிறாராம், நான் இங்கே கீழே இருக்கேன், என்னை பார்த்து எடுக்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்றாராம். பெருமாள் திருமணம் விட்டு போயிட்டாராம். திருமணம் பாட்டி எல்லாம் இல்லை, இவர் அங்கேருந்து வந்ததே ஓடி வந்துட்டார் ஸ்ரீரங்கத்துலேருந்து, ராஜா கிட்ட இருந்து தப்பிச்சா போறோம்னு. அது அப்புறம் சொல்கிறேன். அது மாதிரி வரும்போது அவர் இப்போ ராத்திரி படுத்துருக்காரா, என்ன இது மாதிரி ஆயிடுச்சு நம்ம நிலைமை, குரத்தாழ்வார் என்ன ஆனாரோ தெரியலையே, போனாரே வாழலாம் என்ன ஆனாலும் தெரியலையே, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு மனசுக்குள்ள புலம்பிட்டே படுத்துட்டு இருக்கும்போது திருமண பெட்டி எடுத்துட்டு வரல. இவர் திருமணம் இல்லாத எதுவும் பண்ணக்கூடாது காரியங்கள், நல்ல காரியங்கள் பண்ணக்கூடாது, அபகாரியங்கள் வேணா பண்ணலாம், சுப காரியங்கள் பண்ணக்கூடாது. திருமண பெட்டி இல்லையேன்னு யோசனை பண்ணி படுத்துட்டு இருக்கும்போது என்ன சொல்ற, பெருமாள் கனவுல வர, நீ போய் அந்த வெளியில அங்க ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துக்கு பக்கத்துல போய் நோண்டன்னா திருமணம் கட்டி கிடைக்கும், அந்த திருமணம் கட்டி கீழே நான் இருக்கேன், என்ன மேலே கொண்டு எனக்கு ஒரு கோயில் கட்டு அப்படின்னு ராமானுஜர் கனவுல சொல்லுவார் இவர்கிட்ட. சொல்லும்போது அது அனுபூதின்னுவா. அனுபூதி அவர்களுக்கு அனுபூதி சொல்றேன். அனுபூதின்றது என்னன்னா, பாதி நினைவாகவும் உண்மையாகவும் இருக்கும், பாதி கனவாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில சொல்றது. பாதி மயக்கத்தில் இருக்கும்போது நேராக சொன்ன மாதிரியும் இருக்கும், நேராகவே தான் சொல்லுவா, நேராக தான் பேசுவா, நமக்கு பார்க்குறவளுக்கு கனவு மாதிரி தெரியும். அந்த மாதிரி பெருமாள் சொல்றாரு. சொன்ன உடனே இவர் கண்ணை மூச்சு பார்க்குறாரு, இது மாதிரி இருக்கு. இருக்கிறவொன்னே ஆளை எல்லாம் கூட்டு போய் அந்த இடத்த நோண்டி பார்க்குறாரு. நோண்டி பார்த்தா உள்ள செல்லப்பிள்ளை இருக்கார், உள்ள பெருமாள் இருக்கார். பெருமாளை எடுக்கிறா வெளியில. பெருமாள் பேர் செல்வப்பிள்ளைன்னு பேர். அந்த பெருமாளை வெளியில எடுத்து அவரை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கா. இந்த வடுக நம்பி பண்ற அப்ப அவர் கூட இருக்கார். இந்த பூஜை எப்படி பண்றாருன்னு நான் அப்புறம் சொல்றேன். பூஜை இதெல்லாம் இதுக்கு ஒரு தனியா ஒரு கதை இருக்கு, இது கதை எடுத்தோம்னா இந்த இடத்துல சரியா வராது. நான் சொல்றேன், இந்த வடுக நம்பியும் கூடயே இருக்கார். இவர் கூட எல்லா பூஜையும் பண்ணிட்டு அந்த மேல்கோட்டையில் பெருமாளை ஸ்தாபிதம் பண்ணி பெருமாள் கோவிலை கட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ வடுக நம்பியும் கூட இருக்கார். இவர் ஸ்ரீரங்கத்துக்கு ஆளை அனுப்புறார். இந்த ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு இவரை ஒரு இவரை அனுப்புவார். அதுவும் வரும் பின்னாடி சொல்றேன் நான். இவரோட சிஷியன் ஒருத்தரை அனுப்பி அங்கே போய் பார்த்துட்டு வா, என்ன நிலைமை, நான் வந்துடலாமான்னு பார்த்துட்டு வான்னுவார். அவர் பார்த்துட்டு சொல்லுவார், நீ போகலான்னுவார். அப்போ இவர் கிளம்புவார். கிளம்பும் போது வடுக நம்பி நானும் அவர் ஏறுவார் கூடையே. வடுக நம்பி தான் அவருக்கு எல்லாமே, வடுக நம்பி தான் அவருக்கு தண்ணி கொடுக்கறதுலேருந்து அவர் என்ன கேட்குறாரோ அதை கையில் கொண்டு அவருக்கு வடுக நம்பிக்கு தெரியும். ராமானுஜருக்கு என்ன எது எப்போ வேடுங்கிறது அவருக்கு தான் தெரியும். அதை பார்க்காத செய்வார் தான் வடுக நம்பர். வடுக நம்பி ராமானுஜரோட அடிமை. அவர் ராமானுஜரை மட்டும்தான் யோசனை பண்ணிட்டு போற, வேற எதுவுமே இருக்காது. சரின்ட்டு வந்துடுறா, அவரையும் கூப்பிட்டு வர்றார் ராமானுஜர். வடுகை நம்பரையும் கூப்பிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வர்றார். ஸ்ரீரங்கம் வந்த உடனே ஸ்ரீரங்கத்தில் என்ன பண்றாரு, அந்த ஆற்றை தாண்டணும். ஆற்றை தாண்டும் ராமானுஜர் கையில் வச்சுட்டு பூஜை பண்ணுறது தேவராஜ பெருமாள், தேவ பெருமாள், சின்ன காஞ்சிபுரம் வரதராஜரோட உற்சவர். அந்த தேவ பெருமாள் தான் அவர் கையில் வச்சுட்டு ஆராதனை பண்ணுவார். அதை கையில் எடுத்துன்னு போறார். அதை கையில் தலைமையில வச்சுட்டு இருக்கும்போது அந்த தலைமையில வச்சுட்டு போயிட்டு இருக்காரு. அதை போயிட்டு இருக்கும்போது அப்போ வழியில காவிரி ஆற்றை தாண்டணும். ஸ்ரீரங்கத்துக்கு போகும்போது காவிரி ஆற்றை தாண்டதுக்கு இவர் இறங்குற தண்ணியில் இறங்கின உடனே கொஞ்சமாக மேலே வந்துடுது. ராமானுஜர் வெளியில் நின்றுட்டு என்ன பண்ணுறாரு, அந்த காவிரி ஆற்றை கறக்கும் போது செருப்பை கட்டி விட்டு கீழே இறங்குறாரு. வடுக நம்பி செருப்பு ஒரு கையில் எடுத்துக்கிறார். ராமானுஜர் பூஜை பண்ணுறாரு. அந்த பெருமாள் எல்லாரையும் தூக்கி தலைமையில வச்சுட்டு இருக்காரு. போக தண்ணி அதிகமாக இருக்குது. தண்ணி அதிகமான இவர் அப்படியே மொள்ள மேலே தூக்கிட்டே போறாரு. அப்போ என்ன பண்ணாரு, இந்த கையை இடுப்புக்கு மேலே தண்ணி வந்தவுடனே இந்த கையை தூக்கி மேலே வச்சுருக்காரு பாருங்க. இந்த செருப்பை அந்த தேவ பெருமாள் மேலே வச்சுடுவார். அங்கே பெருமாளை தலையில் வச்சுட்டு இருக்காரு, அது மேலே வச்சு போவார். வச்சுட்டு போய் அந்த கரையில் போன உடனே ராமானுஜர் பார்த்தா இவங்க வந்துட்டுப்பான் இந்த மாதிரி தலையில் வச்சுட்டு, அட பாவி எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சடி,
இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? இது நீ தேவபெருமாள் தலைமையில வச்சிருக்கடா, என் பாதுகை கொண்டு போய் வச்சிருக்கேன். ராமான் தலையில அடிச்சுன்னு அடிச்சுட்டு பெருமாளை சுற்றி சுற்றி வந்து சேவிப்பார். பெருமாளை சேவிச்சு மன்னிச்சிரு வடுக நம்பிக்கை எதுவும் தண்டனை கொடுத்துடாதன்னு. ஆனால் வடுக நம்பி கவலையப்பட மாட்டார். வடுக நம்பி சொல்லுவார், உமக்கு உன் பெருமாள் ஒஸ்தி, எனக்கு என் பெருமாள் ஒஸ்தி. உனக்கு உன் பெருமாள் உயர்ந்தவர்னா உன் பெருமாளோட என் பெருமாள் எனக்கு உயர்ந்தவர், அவ்வளோதான். என்னோட பெருமாள் தான் பாதுகையை தான் நான் வச்சிருக்கேன், வேற ஒன்றும் இல்லைன்னு. இப்போ ராமானுஜர் யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ராமானுஜர் யாரை சொல்கிறாருன்னா ராமானுஜர் தான் சொல்கிறார் வடுக நம்பி, என்னோட பெருமாள் வந்து நீங்கள் தான், எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னுவார். அப்போது ஸ்ரீரங்கத்துக்கு போய் ஸ்ரீரங்கத்தில் வந்து பெருமாளை போய் சேவிப்பார். பெருமாளை சேவிக்கும் போது அந்த ஸ்ரீரங்கம் பெருமாளை ராமானுஜர் சேவிப்பார். இந்த மாதிரி ஒரு வடுக நம்பி ஒருத்தன் இருக்கானே, அவனுக்கு வந்து உன்னை நீ தான் காப்பாற்றின அவனை அப்படின்ட்டு அவனுக்கு எதிர கொண்டு வைப்பார். கொண்டு வைக்கும்போது ராமானுஜர் பெருமாளை பார்ப்பார். பெருமாள் வந்து வடுக நம்பியை பார்ப்பார். வடுக நம்பி பெருமாளை பார்க்க மாட்டார், ராமானுஜர் பார்த்துட்டு இருப்பார். அந்த பெருமாளோட அழகை ராமானுஜர் வர்ணிக்கிறார். செந்தாமரை பாதங்கள் வந்து மிருதுவான பாதங்களாம். கருநீல திருமேனி வந்து கருநீலமா அழகா இருக்கான். அழகான கால் விரல்கள், ஈர்க்கும் கணுக்கால்கள், இதெல்லாம் பார்த்துக்கோ. தங்கத்தாலான அழகிய தண்டை, காலில் கொலுசு, அழகான முழங்கால், இதெல்லாம் இருக்காரு. பரவசம் அளிக்கும் முட்டி, பார்த்தாலே பரவசம் அளிக்கும் முட்டி, அவ்வளவு அழகா இருக்குமா. பருத்த தொடை, நல்ல கனமான தொடை, சிறிய இடை, அதுக்கு மேல சின்ன இடை, அதுல பட்டு வஸ்திரம் பீதாம்பரம் சுத்தி இருக்கிறது. அந்த பெருமாளோட அழகா சொல்ற வர்ணிக்கிறார். அழகிய நாபி, தொப்புள் அவ்வளவு அழகா இருக்கான். அகண்ட மார்பு அகலமா இருக்க மார்பு, திரண்ட தோள்கள் வந்து திரண்ட தோள்கள், நீண்ட கைகள். எப்பயுமே ராமருக்கு வந்து பெருமாளுக்கு வந்து நீண்ட கையும். ராமாவதாரம் எடுத்த போன பார்த்தீங்கன்னா ராமரோட கை வந்து முட்டியில அடிக்குமா, கால் முட்டியில அவ்வளவு நீளமா இருக்குமா கை. அதான் நீண்ட கைகள் இருக்கிறது விசேஷன்வா, அழகுன்வா. நீண்ட கைகள், கருஞ்சங்கு கழுத்து, சங்கு மாதிரி இருக்கான் கழுத்தை வந்து அவ்வளோ அழகா, சின்னதா பெருசா உருசா உருண்டு திரண்டு இல்லாத, இடைஞ்சலாம் இல்லாத கழுத்து அழகா இருக்கான். கருஞ்சங்கு கழுத்துல பலவிதமான ஆபரணங்கள். அது மாதிரி வாய் வந்து கோவப்பழம் மாதிரி வாய், பற்கள் முத்து பற்களாம். தீர்க்கமான செந்தாமரை பூ போல அவருடைய கண்களாம். தீர்க்கமான மூக்கு, செந்தாமரை கண்கள். இந்த மாதிரி வில் போன்ற புருவம் வந்து எவ்வளவு அழகா, என்ன இதெல்லாம் வர்ணிக்கிறதுக்கு நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா பாருங்க. பரந்த நெற்றி, வில் போன்ற புருவம், கஸ்தூரி திலகம், கஸ்தூரின்ற அந்த வாசனை பொருளாலான திலகம், இதெல்லாம் பெருமாள் வச்சுட்டு இருக்காராம். இதையெல்லாம் பார்த்து ராமானுஜர் ரசிச்சுட்டு இருக்காராம். ஆனா ராமானுஜரோட கால அழகையும், அவரோட உடம்பையும், அவரோட பார்வையும், அவரோட தீஷமான இதுவும், அவரோட அன்பான அந்த கருணையை உருவான அந்த முகமும், அதை பார்த்துட்டு வடுக நம்பி பார்த்துட்டு இருக்காராம். ஆனா ராமானுஜர் வந்து பெருமாளை பார்க்குறாரு, பெருமாள் வந்து வடுக நம்பியை பார்க்குறாரு. வடுக நம்பி பெருமாளை பார்க்கல, ராமானுஜரை பார்த்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு இது வருது. இப்போ அப்போ கேட்பாரு, எப்படி இருந்தார் பெருமாள், எப்படி இருக்காருன்னா, என் பெருமாள் எனக்கு ரொம்ப நல்லா இருக்காரு, என் பெருமாள் நான் ரசிச்சுன்னா இருக்கேன்ட்டு இவரை பார்த்து சொல்லிட்டு இருக்காராம். அங்கே பாடுறா பெருமாளை பாடுறான்னா, நான் அவரை எல்லாம் பார்க்க மாட்டேன், உன்னை பார்த்த கண்கள் எல்லாம் வேற எல்லாம் நான் பார்க்க மாட்டேன், அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், நீ தான் எனக்குன்னுவார். அந்த மாதிரியெல்லாம் வடுக நம்பி இருந்திருக்காரு. வடுக நம்பி அவ்வளவுதான் இருக்காரு. ஒரு தடவை வடுக நம்பி அந்த ஊரில் வந்து ஆந்திரா இது திருவனந்தபுரம் போயிருக்கா. திருவனந்தபுரம் போயிருக்கும்போது திருவனந்தபுரத்துலேருந்து அடித்து அவரை தூக்கின்னு வந்து திருக்குறங்குடியில் போட்டுடுறான். வட்டப்பாறைன்ற இடத்துல, அந்த வட்டப்பாறைக்கு நானும் அதெல்லாம் போனோம், 2-3 தடவை போயிருக்கோம். அந்த வட்டப்பாறைன்ற இடத்துல போட்டுருவான். திருமங்கை ஆழ்வார் அங்கே தான் அவரோட பிருந்தாவனம், அங்கே தான் அவர் காலமான. திருமங்கை ஆழ்வார் கடைசி காலத்தில் இருந்து காலமானது அங்கே தான் அவரோட பிருந்தாவனம். இன்றைக்கும் இருக்குது, வயலில் ஒரு சின்ன கோவில் மாதிரி இருக்குது. அங்கே போனோம். அங்கே போகிற அந்த வட்டப்பாறையில் ராமானுஜர் கொண்டு போட்டுறாராம். பெருமாள் காப்பாற்றி கொடுத்து ராமானுஜர் அந்த அங்கே இருக்கவாள்லாம் கேரளாவெல்லாம் அதீத மொட்டத்தனத்தால் சண்டையாகி ராமானுஜரை வந்து இழுத்துட்டு வந்து இதில் போட்டுறா, வெளியில் போட்டுறா. அனந்த பத்மநாப சுவாமிகள் வந்து அவரை காப்பாற்றி கொண்டு இந்த வட்டப்பாறையில் போட்டுறார். மயக்கத்தில் இருக்கார். வட்டப்பாறையிலேருந்து கண்ணுமூச்சி பார்க்குறாரு. கண்ணுமூச்சி பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம திருக்குடிக்கு வந்துட்டோம், இங்கே கொண்டு போட்டா நம்மளை, நம்ம தப்பிச்சு வந்துட்டோன்னு. வடுகா என்னான்னு தெரியல, வடுகான்னு கூப்பிடுவாராம். வடுக நம்பி அடிச்சு தூக்கி அங்கே அடிச்சு போட்டுப்பா, அங்கேயே இருப்பார். வடுக நம்பி அங்கேயே இருப்பார். அப்போதான் பத்மநாபனுக்கு வடுக நம்பியை கொண்டு வந்து விடலையே, இவருக்கு யார் சிஷியெல்லாம் இருப்பார்னு தோன்றலாம். தோன்ற உடனே இவர் என்ன பண்ணுறார், அந்த வடுக நம்பி வேஷத்தில் பெருமாளே வந்துடுறார். திருக்குறங்குடிய சுந்தர நம்பின்னுவா, நின்ற நம்பியே வந்துடுறார். நின்ற நம்பியே வந்து
அவருக்கு இதை கொடுக்குறாரு, எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது தண்ணி இல்லாத அந்த சொம்பை கொண்டு கொடுப்பாரு. திருமண நட்டுக்கிறதுக்கு தண்ணி வேணும் இல்லையா? தண்ணி இல்லாத சொம்பை கொடுக்குறியா, அந்த சொம்பால் எப்படியே அப்படி பின்னாடி கொடுத்த அந்த வடுக நம்பி அப்படி நெத்துவார். நெத்தினோடனே அது இந்த இடத்துல அடி போட்டுரும். வடுக நம்பிக்கை இதட்டில், இந்த தாடையில் அடி போட்டோம்னா ரத்தம் விழும். ரத்தம் ஒழுகிற அந்த அந்த சொட்டுறதை பார்த்த உடனே ராமானுஜர் ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேன்னு இவர் வடுக நம்பி உள்ளே போயிடுவார். இது பரவாயில்ல, நான் வேலையை பார்க்குறேன்ட்டு போயிடுவார். போயிட்ட உடனே ராமானுஜருக்கு மனசு உறுத்திட்டே இருக்கும். அப்படியே கோவிலுக்கு போவார். எல்லாம் பண்ணி இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோமே, நம்ம வடுக நம்பியை நம்ம அடிச்சிடக்கூடாது, நம்ம கோபம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அதை ஒரு மாதிரி இதுவாகி அவர் போகிறார். அங்கே போனால் அங்கே போய் பார்க்கும்போது பெருமாளுக்கு ரத்தம் வழி, இந்த தவடையில் ரத்தம் வழிஞ்சோடனே ஆஹா என்ன ஆறுதுன்னு தெரியலையே அப்படின்னு அழுவார். அப்புறம் பெருமாள் சொல்லுவார். அப்போ பார்த்தா வடுக நம்பி எங்கன்னா வடுக நம்பி அங்கே இருப்பான். வடுக நம்பி ஊரில் ராமானுஜருக்கு யார் காரியம் செய்வான்னு தெரியலையேன்ட்டு தான் வடுக நம்பி அப்போ தான் வருவார். வந்தவொடனே வடுக நம்பி நான் உனக்கு தெரியாமல் அடிச்சுட்டேன். என்ன எங்கே நீங்கள் அடித்தாலும் என்ன அடிக்கலையா? நான் இப்போ தானே வரேன். எனக்கு நான் வந்து இப்போ இதில் போய் திருவனந்தபுரத்தில் போய் நான் மாட்டின்ட்டேன். நீங்கள் எப்படி வந்தாலும் தெரியல, நீங்கள் இங்கே இருக்காது, நான் இப்போ தான் வரேன். என்னை காப்பாற்றின்னு நான் தப்பிச்சு போச்சேன்னு ஓடி வரேன். நான் உங்களை பார்க்கவே இல்லை, இப்போ தானே பார்க்குறேன்னு. அப்போ தான் அவருக்கு தெரியறது அந்த ரூபத்தில் வந்தது பெருமாள் தான், சுந்தர நம்பி தான் வந்திருக்காரு. திருக்குறுகூர் நம்பிடுவா, திருக்குறுங்குடி நம்பி கோயிலில் இன்றைக்கும் தம்பிக்கு பார்த்தேன்னா இந்த இடத்துல தாடையில் வந்து திருமணம் வச்சு மாவு வச்சு மூடியிருப்பான். இந்த தாடையில் வெள்ளையாக இருக்கும், வெங்கடாதேவிக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். திருக்குறுகூர் நம்பிக்கை என்ற நம்பி சுந்தர நம்பிடுவா, சுந்தர நம்பிக்கை அது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தார். அதாவது இந்த இதில் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய ஆச்சாரிய பக்தியை சிலாகிக்கிறார். அவன் பகவத் பக்தி ஆச்சாரிய பக்தின்னு 2 விதம் இருக்குது பெருமாள் சேவிக்கிறதுல. பகவத் பக்தி வசதி தான், பெருமாளை பக்தி பண்ணுறது வசதி தான். நீங்கள் நேராக பெருமாளை பக்தி பண்ணி ஆச்சாரியன் இல்லாத நீங்கள் போய் பக்தி பண்ணி பிடிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம். நம்மாழ்வார் மாதிரி இருக்கணும், எல்லாம் சதாசர்வ காலம் தியானத்திலே இருக்கணும், வேற எந்த எதுவுமே இருக்கக்கூடாது. நம்மாழ்வாருக்கு ஆச்சாரியன் கிடையாது. நம்மாழ்வாருக்கு பெருமாள் தான் அவருக்கு எல்லாம் கைட் பண்ண எல்லாம் பண்ணுறது. பெருமாளை கூட ஆச்சாரியனாக அவர் ஏற்றுக்கல. பெருமாளை வந்து ஒரு தெய்வமாக தான் பக்தியாக தான் பார்க்குறாரு, ஆச்சாரியன்றது இல்லை. ஆச்சாரியன் அவருக்கு இல்லை. அவர் வேணா ஆச்சாரியனா மதுரை வேளாளர் ஏற்றுட்டு இருக்காரு. அந்த மதுரை வியாபாரம் மாதிரியே தான் இவரும். மதுரை வியாபாரம் என்ன பண்ணுவார், உங்களுக்கு உங்கள் ஆச்சாரியன் வசதி, எனக்கு என்னோட ஆச்சாரியன் நம்மளோட வசதி. நம்ம மதுரை வியாபாரம் 11 பாட்டு பாடினார். 11 பாட்டுலேயும் நம்மால் வர தவிர வேறு யாரையும் சொல்லி அவர் பெருமாளையே சொல்லி 11 பாட்டுலேயும் நம்மால் வரப்போ வந்து பாட்டு. அந்த மாதிரி இவரும் ஆச்சாரியன்னா இவருக்கு வந்து ராமானுஜர் தான், வேற எதுவும் கிடையாது. இவர் பேரே வடுக நம்பின்னு பேர். வடுகன்றது வந்து ஆக்சுவலாக ஆந்திர தேசத்துக்கு பேர் தான். அது என்னமோ அது இவர் பிறந்தது வந்து அங்கே அதாவது மிருலேசாலி கிராமம் ஒரு இடம், அந்த இடத்துல தான் இவர் பிறக்கிறார். இன்றைக்கி இருக்குது அங்கே. நான்லாம் போயிட்டு வந்தேன் அந்த இடத்துக்கு. எங்கெல்லாம் வரல, நான் போயிட்டு வந்தேன் அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டுருக்கேன். அந்த மாதிரி அந்த இடத்துல தான் போய் அவர் எல்லாம் பண்ணுறார். அந்த மாதிரி ராமானுஜரை வந்து அவர் அவ்வளவு ரொம்ப இது பண்ணுறார். ஒரு தரம் அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் அவர் ஆசிரமத்தில் இருக்கும்போது வாசலில் பெருமாள் திருவதி வர வரார். பெருமாள் வரதை பார்த்த உடனே அப்போ பெருமாள் வரதை பார்த்த உடனே ராமானுஜரை கூப்பிடுவார். வடுகா சீக்கிரமா பெருமாள் வரார் வான்னு வா. அப்பதான் இவர் சொல்றார், பால் அமுது பொங்கும் அப்படின்றார். இங்க உள்ள பால் இருக்கு, பால் அமுது பொங்கும் அப்படின்றார் இவர். அததான் இந்த பாட்டோட இதுவே அதுதான். இந்த இதோட இதுவே அதுதான். இங்கு பால் பொங்கும் என்றேனோ வடுக நம்பியை போல அப்படின்றாரு. அதான் இந்த இடத்துல தான் சொல்றாரு, இங்கு பால் பொங்கும் என்றேனோ வடுக நம்பியை போல அப்படின்னு அவர் சொல்றான். இங்கு பால் பொங்க போறது, நான் பெருமாளாவது அல்ல, என்னோட ஆச்சாரியனுக்கு என்னோட பெருமாளுக்கு நான் வந்து பால் காய வச்சிருக்கேன். அந்த பால் இதமாக சூடாகணும் அவர் சாப்பிட்றதுக்கு ராத்திரியில் பால் அமுதுன்னு கொடுப்பார். பால் அமுது ராத்திரியில் பெருமாள் ராமானுஜர் சாப்பிட்டு வரோம், அதை அவர் தான் ரெடி பண்ணி கொடுப்பார். நழுவமுதுன்னு ஒன்று, நழுவமுதுன்றது கூழுக்கு பேர் நழுவமுதுன்னு பேர், ஞாபகம் வச்சுக்கோ. நழுவமுதுன்னு ஒன்று, அதையும் பெருமாளுக்கு இவருக்கு ராமானுஜருக்கு காத்தால இவர் தான் ரெடி பண்ணி கொடுப்பாராம். இவர் தான் வடுக நம்பி தான் ரெடி பண்ணி கொடுப்பாராம். அந்த மாதிரி வடுக நம்பியோட இது வந்து உள்ளேருந்து கூப்பிடுறாரு. ராமானுஜரை கூப்பிட்டா அவர் வரமாட்டேன்னொடனே பால் பொங்குறது, இங்கு பால் பொங்கும் என்றேனோ வடுக நம்பி போலேன்றாலே, அதுதான் உள்ள பால் பொங்குறது நான் வரமாட்டேன்னு இவர் பேசாமல் இருப்பார்.
ஒன்றுமே பதிலே வராது உள்ளேருந்து பதிலே வரலன்னொடனே இவர் கூட வடுகா நான் சொல்கிறது காதில் விளையாடுவார். அப்போ பிரதித்வனி அங்கேருந்து கேட்குது. பிரதித்வனின்றது பதில், பிரதின்றது பதில். இவர் கூப்பிட்டதுக்கு பதில் சொல்லணும்ல, அந்த பதில் துவனின்னா சத்தம், உள்ளேருந்து சத்தம் கேட்குறது. அதை தான் சொல்கிறார். பால் பொங்குறது, நான் வரமாட்டேன் இங்கே, நான் வந்துட்டேன்னா என் பெருமாளுக்கு பால் கொடுக்க வேண்டிய பால் பொங்கிடும், நான் வரமாட்டேன், நீங்கள் வேணா பெருமாள் சேவிச்சுக்கோன்னு வரவே மாட்டேன். சிஷ்யர்கள்லாம் சேவிப்பா, எல்லா சிஷ்யர்களும் இருப்பா, வடுகர் இல்லையன்ற ஆதங்கம் இவருக்கு, ராமானுஜருக்கு. ஆனால் வடுகர் வந்து வரமாட்டார். உள்ளே இவருக்கு பால் காய்ச்சிட்டு இருப்பார், அந்த பால் பொங்கிட போகிறதுன்றதுக்காக அங்கேயே இருப்பார், அடுப்பாங்கலேயே இருப்பார். அந்த மாதிரி ஒரு வடுகர் நம்பி. அதைத்தான் இவன் சொல்கிறான் இந்த இடத்துல. இங்கு பால் பொங்கும் என்பவரோ வடுகர் நம்பியை போலே. பால் இங்கே பொங்கும், நான் பெருமாள் எல்லாம் சேவிக்க மாட்டேன், எனக்கு என்னோட ஆச்சாரியம் தான் முக்கியம். அது மாதிரி நான் ஆச்சாரிய பக்தி ஏதாவது பண்ணியிருக்கேனா? அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. நான் சாதாரண முயல் புழுக்க, நான் வரப்பில் கிடந்தா என்ன, வயலில் கிடந்தா என்ன, நான் எந்த ஊரை விட்டு போகிறத பற்றி உங்களுக்கு என்ன, அதை பற்றி நீங்கள் கவலைப்படுறது, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ராமானுஜர் எடுத்தோம். ராமானுஜர்னு தெரியாது அவளுக்கு, வந்திருக்கிறது ராமானுஜர்னே தெரியாது. அவள் பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பா. யாரோ ஒரு அடியார் வந்து கேட்குறா, நம்ம சொல்கிறோன்னு சொல்லிட்டு, சரி அடுத்தது நம்ம இன்னும் சொல்லு நீ போகக்கூடாது, எனக்கு இன்னும் மற்ற எல்லாம் சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னுவார். அடுத்தது இன்னொன்று சொல்லுவா, அதை அடுத்ததில் பார்ப்போம். தேங்க்யூ.